வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ஷரியத் தாவா. குர்ஆனின் சிறப்புகள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறோம். குர்ஆனினுடைய சிறப்புகள். குர்ஆனே ஒரு சிறப்பு. அதை பத்தி பேசுறதுக்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு அல்லாஹ் தான் நான் நன்றி சொல்லணும். முதல்ல அல்ஹம் சூரா படித்து தொடங்குறேன். அல்ஹம் சூரத்துல் ஃபாத்திஹா மக்கிய்யா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின். ஆமீன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு துவங்குகிறோம். குர்ஆனே ஒரு சிறப்பு. அது நம்ம ஃபஜ்ர்ல காலையில ஃபஜ்ர்ல இருந்து படிச்சா அவ்வளவு நல்ல சிறப்புகள் இருக்கு குர்ஆனுக்கு. குர்ஆன்ல 6666 எழுத்துக்கள் இருக்கு. அது ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை கிடைக்குது. அப்போ ஒரு எழுத்தா படிச்சா நம்ம சுப்ஹானல்லாஹ் யோசிச்சு பாருங்க எவ்வளவு நன்மை கிடைக்கும். அதையே நம்ம விடணும். அல்லாஹ் சொல்றான், எந்த வீட்டுல குர்ஆன் படுதோ, எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படுதோ அந்த வீடு அல்லாஹ் பரக்கத்தால நிரப்புறான் வீடை. சுப்ஹானல்லாஹ். மக்ரிப்லயும் ஃபஜ்ர்லயும் நம்ம எவ்வளவு குர்ஆன் ஓத முடியும் பண்ணுங்க, துஆ பண்ணுங்க. குர்ஆன்லயே நமக்கு எல்லாமே இருக்கு. நம்ம வெளியே தேட அவசியமே இல்லை. நம்ம எது கொஸ்டினும் வெளியே தேடுறோம், குர்ஆன்லயே இருக்கு. நமக்கு கேள்விக்கான பதில் குர்ஆன்லயே கிடைக்குது. சரியா? நம்ம இது குர்ஆனை விட்டு நம்ம வெளியே தேடுறோம். இப்போ மருந்து சாப்பிட்றோம், டாக்டர் கிட்ட போய் செலவு பண்றோம். அது இருக்கு, டாக்டர் சூரா இருக்கு. அல்ஹம் சூரானுக்கு சிறப்பு. அல்ஹம் சூரா படிச்சாலும் நோய் நிவாரணி. அது நோய் எல்லாமே போயிடும். அல்லாஹ் சொல்றான், நம்ம அல்ஹம் சூரா எப்போ அல்ஹம் சூரா ஓதுறோம் எந்த இதுவும் ஃபித்னா வராது, எந்த உடல் நோயும் வராது. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் இனிமே படிக்கலனாலும் படிக்க ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர்லயாச்சும் குர்ஆன் எடுத்து படிங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர்ல ஒரு 5 நிமிஷம் படிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.